நாங்கள் இந்த வீடியோவில் ஒன் கேன் சுவிட்ச், ரெகுலேட்டர் போன்ற மின் உபகரணங்களை பயன்படுத்தி எவ்வாறு எளிய மின் சுற்று அமைப்பதென்றும், அவ்வாறு அமைக்கப்பட்ட மின் சுற்றில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மின்குமிழை எவ்வாறு கண்ட்ரோல், அதாவது ரெகுலேட்டரை பயன்படுத்தி எவ்வாறு கண்ட்ரோல் செய்வதென்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நாங்கள் பிரேக்கரிலிருந்து மெயின் பவரை எடுப்போம். அவ்வாறு எடுக்கப்பட்ட மெயின் பவரை கண்ட்ரோல் செய்வதற்காக ஒன் கேன் சுவிட்சில் இணைப்போம். இப்போது நாங்கள் இன்புட் பவர் இணைச்சாச்சுது. அவுட்புட்டிலிருந்து ஒரு வயர் எடுத்து கொண்டு வந்து ரெகுலேட்டரில் இணைப்போம். இப்போது ரெகுலேட்டரிலிருந்து ஒரு அவுட்புட்டை எடுத்து கொண்டு வந்து நாங்கள் பலஸ்டில் இணைப்போம். இப்போது இந்த பலஸ்ட்டுக்குரிய பேஸ் லைனை நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போது பலஸ்ட்டுக்கு நேரடியாக நியூட்ரலை இணைப்போம். இப்போ பலஸ்ட்டுக்குரிய 220 பவரை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பலஸ்ட்டுக்குரிய அவுட்புட் லைனில், அதாவது 11.5 வோல்ட்டில் ஸ்பாட் லைட்டுக்குரிய ஹோல்டரை இணைப்போம். இப்போ எளிய மின் சுற்று நாங்கள் அமைச்சாச்சுது. இப்போ ஸ்பாட் லைட்டை ஹோல்டரில் இணைச்சாச்சுது. இப்போ மெயின் பிரேக்கரை ஆன் பண்ணி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது கண்ட்ரோலால் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கும்போது லைட் டிம் ஆகுது. எளிய மின் சுற்று. ஓகே. இந்த வீடியோவில் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்பாட் லைட்டை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு இன்னொரு ஸ்பாட் லைட்டை நான் வடிவமைச்சிருக்கிறேன். அந்த ஸ்பாட் லைட்டை நான் தொடர் இணைப்பில் இணைக்கிறேன். ஒரு ஸ்பாட் லைட்டில் ஒரு வயரையும் மற்ற ஸ்பாட் லைனில் ஒரு வயரையும் நான் ஜம்பர் பண்ணுறேன். இவ்வாறு ஜம்பர் பண்ணிவிட்டு மீதமுள்ள அந்த வயரை நான் பலஸ்டோடு இணைக்கிறேன். இப்போ பலஸ்டோடு இணைச்சாச்சுது. இப்போ நாங்கள் மெயின் பிரேக்கரை ஆன் பண்ணிவிட்டு பவரை வழங்கி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஸ்பாட் லைட்டும் ஒரே டைமில் டிம்மாகி வேலை செய்யுது. இதுபோல் நாங்கள் ஃபேன் ஸ்பீட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ரெகுலேட்டரை பயன்படுத்தி லைட்டின் பிரைட்னஸை கூட்டி குறைக்கலாம். சுவிட்சை பயன்படுத்தி அதுக்குரிய பவரை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்.